எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா மினாக்சிடில் பற்றி தான். நம்ம எல்லாருமே இப்போது பியர்ட் ஆயில் அப்புறம் டர்மா ரோலரை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ தாடி வளர்கிறதுக்காக இதை தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இனி இதுக்கப்புறமும் உங்களுக்கு வரலன்னா இதுக்கப்புறம் நம்ம மினாக்சிடில் தான் ட்ரை பண்ண போகிறோம். மினாக்சிடில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 2 மினாக்சிடில் நான் யூஸ் பண்ண சொல்லுவேன். அதில் ஒன்று மின்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். அதில் 5% தான் நம்ம தாடிக்கு யூஸ் பண்ணணும். ரெண்டாவது மேன் மேட்ரஸோட ஒன்று இருக்குது. அப்போ அது 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி சிலவங்களுக்கு அது சைடு எஃபெக்டும் இருக்குது. ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறது, அந்த மாதிரி இல்லாட்டி ப்ரீத்திங் என்னமோ ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் இல்லை. இப்போ நிறையா பேரில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் வரும். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் மேன் மேட்ரஸோடு நம்ம எடுக்கிறோன்னா ரொம்ப லாங் டைமில் தான் உங்களுக்கு தாடி வளரும். இருந்தாலும் சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா அதோட பர்சன்டேஜும் கம்மி. அதுக்கப்புறம் விலையும் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதே யூஸ் பண்ணலாம். மின்டாப்போட 5% இப்போ தாடிக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மின்டாப்போட மினாக்சிடிலே யூஸ் பண்ணலாம். அது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பியர்ட் ஆயில் தேய்க்கிறோம், டர்மா ரோலர் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது கீரல் வந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம மினாக்சிடில் தேய்க்கக்கூடாது. எப்பவுமே நம்ம டர்மா ரோலர் இப்போ யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு 2வது நாள் இப்போ டர்மா ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மினாக்சிடில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிடும், அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால. அப்போது பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போது பியர்ட் ஆயில் உங்களுக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம மினாக்சிடில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆகிறோம். இப்போ நைட்டு தேய்ச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஹேர் ஆயில், அந்த மாதிரி அது ஹேர் ஆயில் வேணாம் உங்களுக்கு. இப்போ தேங்காய் எண்ணெய் இருந்தால் போதும், இல்லாட்டி பியர்ட் ஆயில் வாங்க வேணாம். பணம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வாங்கி இப்படி தேய்ச்சி மசாஜ் பண்ணிங்கன்னாலே. நைட்டு தேய்க்கிறது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியே போகும்போது தேய்ச்சிட்டு வெளியே போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நைட்டு தேய்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நைட்டு உங்களுக்கு டைம் இல்லைன்னா காலையில் தேய்ங்க. இருந்தாலும் இதை தேய்ச்சிட்டு அப்படி வெளியே சுற்றுறது, தூசி எல்லாம் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 2 மினாக்சிடில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ரொம்ப நல்லா க்ரோத் ஆகும். இனி உங்களுக்கு க்ரோத் ஆகலைன்னா சிலவங்களுக்கு ரொம்ப சொட்டையாக இருக்கும். சொன்ன என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு மினாக்சிடிலெலாம் நிறைய யூஸ் பண்ணி 6 வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹேர் ஃபிக்ஸிங் தான் பண்ணோம். அப்போ ஹேர் ஃபிக்ஸிங்கை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்கிறேன். மினாக்சிடில் பற்றி எனக்கு இவ்வளோ தான் சொல்ல தோணுச்சு. இனி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.